Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா மே 2025 எக்ஸாமினேஷனுக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. டைம் டேபிள் எக்ஸாம் சென்டரை பத்தி கொடுத்திருந்தாங்க. சோ எக்ஸாம் சென்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் போட்டிருந்தாங்க. டோட்டலாவே பாத்தீங்கன்னா 6 சென்டர் தான் கொடுத்திருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, நாங்க சென்னையில இருக்கோம், கோயம்புத்தூர்ல இருக்கோம், நாங்க எப்படி வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்து போறது, எங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, இது போல வந்து கேட்டிருந்தீங்க. சோ மார்னிங் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் கிட்ட வந்து பேசினேன். இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட டிசிஷன் கிடையாது, டெப்போட டிசிஷன் அது போல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ரீசன்னால இப்போ இந்த 6 சென்டர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் வந்து எக்ஸாம் சென்டர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வெப்சைட்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணாமலையோட அஃபிலியேஷனுக்குள்ளே வர 4 டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், மயிலாடுதுறை, இது 4 மட்டும்தான் வருது. ஸோ இந்த 4 டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் தான் இந்த 6 சென்டரை வந்து யூனிவர்சிட்டி சைடில் போட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் பண்ணி ஏன் சென்னையில் வந்து எக்ஸாம் சென்டர் வைக்கல, கோயம்புத்தூரில் எக்ஸாம் சென்டர் வைக்கலன்னு கேட்டாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா இது யூனிவர்சிட்டியோட டிசிஷன் இல்லை, டெப்போட டிசிஷன் அது போல் வந்து யூனிவர்சிட்டி சைட்லையுமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சென்டர் மட்டும்தான் இந்த டைம் இருக்கும். ஸோ இதில் மட்டும்தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டாங்க. நீங்கள் அண்ணாமலை நகரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில் வந்து ஹாஸ்டலுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம், அது போல் வந்து சார் வந்து சொன்னார். ஸோ ஒரு டேக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 75 ருபீஸோ 100 ருபீஸோ வந்து பே பண்ணி அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு வேணால் நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து 1 வீக் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அது போல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகுது. அப் டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரையும் வித்தவுட் பெனால்ட்டியோட டைம் இருக்குது, வித் பெனால்ட்டியோட மே 2 வரையும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, நான் சென்னையிலேருந்து எங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதுவேன், எனக்கு எல்லாமே டிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களால் வந்து லாங் டிஸ்டன்ஸில் போய்ட்டு எழுத முடியல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் செமஸ்டரோட சேர்த்து 3rd and 4th செமஸ்டர் அது போல் வந்து எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூனிவர்சிட்டி சைடில் வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆகிட்டாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. ஸோ சூன் உங்கள் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.